இப்போது இருட்டு தாண்டா விசேஷம். இருட்டில் தான் என்ன பண்ணிக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னா இருட்டிலேருந்து வந்தேன். நம்மளாம் எங்கேருந்து வந்தோம்? அடர்ந்த இருட்டு. அங்கே லைட்டோ வெளிச்சமோ கிடையவே கிடையாது. உங்கள் கண்களை மூடுங்கன்னா தெரியுதே, குருடனுக்கும் தெரியும். குருடன்கிட்ட போய் ஒரு சொல்லக்கூடிய ஒரு கலர் இருக்குது. என்னடான்னா இப்போ உனக்கு தெரியுது இல்லை, அதான்டா இருட்டுன்னு சொன்னால் ஒத்துப்பான். அதான் இருட்டு. எதைத்தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்க முடியும். மஞ்சள் பச்சை நீளம் குருடனுக்கிட்ட போய் இதாண்டா மஞ்சள் இதாண்டா நீளம்னு ஒரு குருடன்கிட்டையும் சொல்ல முடிஞ்ச கலர் இது விசேஷம். ஆனால் என்ன சொல்லி வச்சுக்கிறான், இருண்ட காலம் ஆவாது, அது என்ன பண்ணக்கூடாது. ஏன் இருட்டு விசேஷம் புரிஞ்சுட்டான்னா வாழ்ந்துருவான் ஒருத்தன். கண்கள் காட்சியை போலித்தனமாக காட்டுது, வண்ணங்கள் எல்லாம் போலியானது. இதுதான் யதார்த்தம், இருட்டு தான் யதார்த்தம். நீங்கள் ஆழ்ந்த உலகத்துக்கு போனோன்னா உங்கள் அறைகள் இருட்டாக இருக்கணும். இல்லைன்னா ஆழ்ந்த ஒரு தூங்குவீங்க, தூங்குற மாதிரி இருக்கும். தூங்கலை, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் 10 தூங்கி எழுந்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் கண்ணு வரைக்கும்னாச்சும் ஓடிடணும். இந்த ஃப்ளைட்லாம் போனால் மாட்டுறதுக்கு என்ன வச்சுருப்பானுங்க. ஏன் அடர்த்தியா வெளிச்சம் பட்டால் இமை மேலே பட்டு கூட என்ன ஆகும், கண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ வாழ்க்கைக்கு ஒரு வண்ணம் இருக்குது. முதல் வண்ணம் இது இருட்டு தான். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அதை, ஏன்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற எண்ணத்தோடவே எவனுமே பேசலை. அதான் இப்போ பிரச்சனையே. உனக்கு ஒருத்தன் புக்கு வேதம்லாம் எழுதி கொடுத்துறாங்களே, நேத்தோட எழுதி கொடுத்துறான்னு கேட்டால் அவர் பெரிய பிடிங்கியாம்மா. அவர் யாராம் அவரை? நான் நிறைய புக்கெல்லாம் வச்சு எனக்கு தான் தோணும், இவன் பெரிய பிடிங்கின்றதுக்கு இவ்வளோ பண்ணிக்கிறான். தேவைதானா அப்படின்னு கேட்டால் சில சேவத்தில் தேவைப்படுது. அப்போனாச்சும் கொஞ்சம் உண்மை வரும்ன்ட்டு தேடி தேடி எடுக்கணும் உண்மையை. நம்ம எப்படி எடுக்கணும், தேடி தேடி எடுத்துக்கணும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்போ தான் என்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்கும், ஆனால் உன்னால் பார்க்க முடியாது. ஏன்னா உண்மை அவுத்து போட்டு ஆடும். நீ அவுத்து போட்டவே என்ன பண்ணுவேன்னா நிர்வாணத்தை மட்டும்தான் பார்த்துன்னு இருப்பேன். எவ்வளோ பெருசாக தொங்குது, எவ்வளோ சந்தி இருக்குதுன்னு தான். மற்ற இடமே உனக்கு தெரியாது. ஏன்னா பார்க்காத இடம் எதுவும் அதான் பார்ப்பேன் நீ. ஏன்னா மூஞ்சை பார்த்துன்னுக்கிற, பேசத்தை கேட்டுனுக்கிற, கண்களை பார்த்துக்கிற, பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கிற. இப்போ அவுத்துப்பட்ட உடனே உனக்கு எது தான் தெரியுதே. அவுத்தப்பட்ட பேர் கூட மூஞ்சை பார்க்கணும்னு உனக்கு தெரியாது. ஏன் பார்க்காத இடத்த பார்க்கணுன்றது தான் உன்னோட நோக்கமாக இருக்கும். ஆனால் பார்க்காத இடமும் இருட்டில் தான் இருக்குது. கடைசி வரைக்கும் உன்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் புரிஞ்சுக்க முடிஞ்ச ஒரு நிறம் என்ன, கருப்பு. அப்போ வாழ்க்கையின் உண்மையான நிறம் எது, கருப்பு. கருப்பாக முடிகிற வரைக்கும் தான் இளமையாக இருப்பேன். லேசாக வெள்ளையாவதோ, காதில் நிறைச்ச முடி